சமயம் செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். சட்டமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வருது. இந்த நேரத்தில் வந்துட்டு எல்லா கட்சிகளும் வந்து தன்னுடைய பணிகளை வந்து அதாவது தேர்தல் பணிகளை வந்து தொடங்கிட்டாங்க, தீவிரப்படுத்திட்டு வராங்க. அந்த வகையில் இப்போது திமுக கூட்டணியில் வந்து இப்போ காங்கிரஸ் இணையறதுக்கான சாத்தியக்கூறுகள் வந்து அதிகமாகிட்டு வரதா சொல்லப்படுது. நேற்றிலிருந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை எத்தனை சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிற ரிலேட்டடாக நிறைய செய்திகள் வந்து வந்துகிட்டு தான் இருக்குது. நேற்றுக்கு வந்து பேச்சுவார்த்தையும் நடந்திருக்கு. திமுக தரப்புலையும் காங்கிரஸ் தரப்புலையும் இரு தரப்பினரும் உட்கார வச்சு நாங்கள் எங்கள் தரப்பில் இவ்வளோ தொகுதிகள் கேட்குறோம், நீங்கள் எவ்வளோ கொடுப்பீங்கன்னு சொல்லிட்டு அவங்க தரப்பில் கேட்குறாங்க. இதுக்கு ஏற்கனவே நாங்கள் உங்களுக்கு வந்து 25 சீட்டு தான் கொடுத்துருக்கோம். அதாவது லாஸ்ட் எலெக்ஷனில் உங்களுக்கு 25 சீட்டு தான் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த முறையும் நாங்கள் உங்களுக்கு அதுவே தரலான்ட்டு இருக்கோம். ஸோ இந்த கூட்டணிக்கு வந்து நம்ம உடன்பட்டால் கூட்டணியை தொடர்ந்து இந்த தேர்தலை வரப்போகிற தேர்தலை நம்ம சந்திக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. அதாவது டிஎம்கே தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. இருந்தாலுமே காங்கிரஸ் தரப்புலேருந்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அவங்க வந்து தங்களுடைய கோரிக்கை வந்து முன் வச்சுட்டே வராங்க. இன்றைக்கி 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடந்துகிட்ருக்கு. அடுத்தடுத்து கள நிலவரமும் மாறிட்டுருக்கு. பார்ப்போம் எந்த மாதிரி நடக்குது அப்படிங்கிறத. இன்றைக்கி அவங்களுடைய முடிவு என்னவாங்க சார் இருக்கும்? கடந்த 3 மாதங்களாக ஒரு டஃப்பான பார்கெயின் வந்து காங்கிரஸ் பண்ணாங்க. அந்த பார்கெயினுக்கு கிடைச்ச ஒரு வெற்றியாக இதை பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி மாணிக்கம் தாகூர் காலையிலே ஒரு ட்வீட் போட்டிருந்தார். இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஒப்பீனியன் இருக்கலாம், ஆனால் வந்து கட்சி தான் வந்து இண்டிவிஜுவலோட பெரிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தார். அதே மாதிரி வி ஆர் ஆல் குட் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தலைமை என்ன முடிவு எடுக்குதோ அதை நம்ம வந்து டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணுவோம் அப்படின்றது தான் அது அந்த ட்விட்டுடைய சாராம்சமாக நான் பார்க்குறேன். இப்போ நேற்று பார்த்தீங்க அப்படின்னா இதை வந்து ஃபைனலாக நம்ம ஒரு ஃபைனல் கால் எடுக்கணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு திமுகவே சொல்லிட்டாங்க. நாங்கள் வந்து பேசி பார்த்துட்டோம், எங்களால் இவ்வளோ தான் கொடுக்க முடியும். ஸோ இதை நீங்கள் வந்து எடுத்துக்கிறதா இருந்தால் நீங்கள் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துங்க, இல்லைன்னா நம்ம விட்டுடலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு முடிவுக்கு திமுக தலைமை வந்ததுக்கு பிறகு தான் இப்போ காங்கிரஸ் என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, இப்போ இந்த சிச்சுவேஷனில் நம்ம அடுத்து என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வந்து காங்கிரஸுக்கு வருது. இதுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தாவேக்கா ஒரு ஆப்ஷனாக அவங்க பார்த்துட்டு இருந்தாங்க. இருந்தாலும் இப்போ திமுக நோ சொல்லிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்ற ஒரு பயம் வருது. அந்த இடத்துல தான் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, மல்லிகார்ஜுனா கார்கே வந்து நேரடியாக ப. சிதம்பரத்துக்கு வெர்ச்சுவலாக கனெக்ட் பண்ணி இது மாதிரி நீங்கள் போய் இனிஷியேட் பண்ணுங்கள், பேசி இது ஒரு சுமூகமான ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதன் அடிப்படையில் தான் ப. சிதம்பரம் போய் நான் சந்திக்கிறதா இருந்தால் மு.க. ஸ்டாலின் அவர்களை முதலமைச்சரை சந்தித்து பேசுவேனே தவிர டி.ஆர். பாலு தலைமையிலான அந்த குழுவோட நான் பேச்சுவார்த்தை நடத்த தயாராக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திமுகவும் கொஞ்சம் இறங்கி வந்து ஓகே லெட்ஸ் மீட் அப்படின்ற ஒரு அடிப்படையில் தான் ப. சிதம்பரத்தை அழைச்சி பேசினாங்க. அந்த மீட்டிங்கில் வந்து கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நடந்ததாக சொல்கிறாங்க. அந்த மீட்டிங்கில் ஒரு சுமூகமான ஒரு உடன்பாடு எட்டப்பட்டதாகவும், முதலமைச்சரை பொறுத்தவரையில் 27 இடங்கள் ஒரு ராஜ்யசபா அப்படின்றது நம்ம தரலாம், இதுக்கு மேலே வந்து பேசி பிரயோஜனம் இல்லை அப்படின்றது தான் அவருடைய ஃபைனல் வேர்டாக இருந்ததாக சொல்கிறாங்க. அதை வந்து டெல்லி தலைமைக்கு கம்யூனிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதற்கிடையில் வந்து டெல்லி தலைமையை பொறுத்தவரையில் 27 ஓகே தான் நமக்கு அப்படின்ற ஒரு மனநிலைக்கு வந்ததாக சொல்கிறாங்க. அதே மாதிரி உள்ளாட்சி அமைப்புகள்லையும் நம்ம வந்து கூடுதலான இடங்கள் வந்து காங்கிரஸுக்கு கொடுப்போம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையான வார்த்தையை முதலமைச்சர் சொன்னதாக சொல்கிறாங்க. ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு 3 மாத காலமாக இந்த பிரச்சனை தொடர்ந்து கொண்டே இருந்தது. இப்போ இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வந்திருக்கிறது. இந்த இதை வந்து ஒரு பாசிட்டிவான விஷயமாக தான் வந்து காங்கிரஸில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளாக இருக்கட்டும், எம்எல்ஏ எம்பிக்களாக இருக்கட்டும் நினைப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ஒரு பிக் லாஸ் ஃபார் டிவிகே அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தாவேக்காவுக்கு இருந்த ஒரு நம்பிக்கை என்னென்னா, காங்கிரஸ் வந்து ஒரு டஃப்பாக பார்கெயின் பண்ணுறாங்க, ஒரு முடிவு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நம்ம பக்கம் அப்படின்ற மாதிரியான எதிர்பார்ப்பு அப்படின்றது காங்கிரஸுக்கு இருந்தது. ஸோ இப்போ அந்த எதிர்பார்ப்பு அப்படின்றது இன்றைக்கி நடக்கலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயம். ஐ திங்க் விஜய் பேசினதுக்கு பிறகு இந்த கூட்டணி அறிவிப்பு அப்படின்றது வெளியாவதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருப்பதாக நான் பார்க்குறேன். இருந்தாலுமே இந்த அவங்க கேட்குற கூடுதலாக ஒரு தொகுதிகள் கேட்குறாங்களா சார்? இப்போ காங்கிரஸ் தரப்பில் எங்களுக்கு இத்தனை தொகுதிகள் வேணும்னு சொல்லி அவங்க ஒரு நம்பர் கேட்குறாங்க. ஆனால் அத்தனை நம்பருக்கும் வந்து காங்கிரஸ் தரப்பில் வந்து வேட்பாளர்கள் இருக்காங்களா? இல்லை, காங்கிரஸ் கட்சியில் வேட்பாளர்கள் இல்லைன்னு எப்படி நம்ம சொல்ல முடியும்? காங்கிரஸ் கட்சிக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. காங்கிரஸ் கட்சியுடைய அந்த பெர்செப்ஷன் பாலிடிக்ஸ் இல்லாமல் நீங்கள் வந்து திமுகவில் வெற்றியை சாத்தியப்படுத்த முடியாது. ஏன் திமுக வந்து இன்றைக்கி காங்கிரஸ் கட்சியை கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்றதை நீங்கள் யோசிச்சு பார்க்கணும்ல. இப்போ காங்கிரஸ் கட்சி தேவையில்லைன்னா காங்கிரஸ் கட்சி வேணாம் அப்படின்னு அவங்க வந்து அந்த கூட்டணி அறிவிப்பை வந்து செய்திருக்கலாமே. காங்கிரஸ் கட்சி எங்களோட இல்லை அப்படின்றது சொல்லியிருக்கலாமே. ஏன் சொல்ல மாட்டுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு பெர்செப்ஷன் பாலிடிக்ஸில் காங்கிரஸ் கட்சி அப்படின்றது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த தேர்தலை பொறுத்தவரையில் திமுகவுக்கு தான் அதிக ஸ்டேக் இருக்குது. திமுக வந்து அதனுடைய தேர்தல் வரலாற்றில் தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்றதா சரித்திரமே இல்லை. 1967 அண்ணா ஜெயிச்சார். அதற்கு பிறகு கலைஞர் வந்து 1971 வந்தார். ஆனால் கலைஞர் வந்து முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு கான்சிக்யூட்டிவ் விக்ட்ரி அப்படின்றது சரித்திரத்திலே இல்லை, திமுகவுடைய ஹிஸ்ட்ரியிலே இல்லை. அப்படின்றப்ப இந்த தேர்தலை பொறுத்தவரையில் நமக்கு அந்த மாதிரியான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு திமுக தலைமை நம்புகிறாங்க. ஏன்னா அவர்களுடைய வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் வந்து மக்கள் நல திட்டங்களுக்கு கொண்டு போய் சேர்த்துருக்காங்க.
ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ரவுண்ட் த கிளாக் வந்து முதலமைச்சர், அவருக்கு 73 வயசு ஆகுது, அவர் வந்து நிறைய திட்டங்களை வந்து தொடங்கி வைக்கிறாரு, நிறைய இடங்களில் பிரச்சாரங்களுக்காக போகிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் என்னதான் டிமாண்ட் வச்சாலும் திமுக வந்து ரொம்ப பிஸியான கட்சியாக இருக்காங்கன்றதுல மாற்று கருத்து கிடையாது. அதே நேரத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய துணை இல்லாமல் திமுகவால் வெற்றி பெற முடியாது அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய விஷயமே. திமுகட்ட ரெண்டே விஷயம் இந்த தேர்தலை பொறுத்தவரையில் அவங்க கன்சிடர் பண்ணுறது என்னன்னா, நம்ம அதிக இடங்களில் போட்டியிடணும். ஏன்னா பிரசாந்த் கிஷோர் வந்து லாஸ்ட் டைம் வந்து 2021 ஒர்க் பண்ணும்போதே அவர் சொன்ன ஒரு ஸ்ட்ராங்கான மெசேஜ் என்னன்னா, எப்போதெல்லாம் நீங்கள் வந்து குறைந்த இடங்களில் போட்டிட்டு இருக்கீங்களோ உங்களுடைய வெற்றி சதவீதமும் குறைந்து இருக்கிறது. அதே நேரத்தில் வந்து நீங்கள் ஜெயிச்ச எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கையும் குறைவாக இருக்குது. எப்பயுமே நீங்கள் வந்து அதிக இடங்களில் போட்டி போட்டு பழகுங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி பெண்ணுன்ற நிறுவனமே இயங்குது இல்லையா? ஸோ அவர் போட்டு கொடுத்த அந்த ரோட் மேப் தானே. ஸோ அப்போ அவங்கள பொறுத்தவரையில் அதிக இடங்களில் நம்ம நிற்கணும் அப்படின்றது தான். ரெண்டாவது, ஒருவேளை காங்கிரஸ் நம்ம விட்டு போனாலும் அதற்கான டேமேஜ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான மெக்கானிசத்தை வந்து திமுக ஆல்ரெடி வந்து வெல் ப்ரிப்பேர்டாக அதை பிளான் பண்ணிட்டாங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி வந்து எஸ்டிபிஐ கட்சி வருது, தேமுதிக உள்ளே கொண்டு வந்திருக்காங்க, மக்கள் நீதி மையம் உள்ளே கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஸ்ட்ராட்டஜி தான். நீங்கள் ஏதோ ஒரு வகையில் காங்கிரஸ் வெளியே போயிடுச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? இப்போ காங்கிரஸ் கட்சிக்கு இருக்கக்கூடிய தனித்துவம் என்ன? சிறுபான்மையினர் வந்து காங்கிரஸ் கட்சியை நம்புகிறாங்க, அந்த செக்குலர் ஓட்ஸ் வாங்கணும் அப்படின்னா காங்கிரஸ் கட்சி உங்களோட இருக்கணும் அப்படின்றது தானே அதில் இருக்கக்கூடிய பெர்செப்ஷனு. இப்போ திமுக இந்த தேர்தல் பொறுத்தவரையில் எப்படி கிளவராக ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, எல்லா இஸ்லாமிய இயக்கங்களையும் தங்களோட வந்து கூட்டணிக்கு அவங்க கொண்டு வந்துட்டாங்க. ஸோ அதுவே மிகப்பெரிய வெற்றி. ஒருவேளை காங்கிரஸ் கட்சி திமுக விட்டு போயிருந்தாலும் கூட அது ஒரு பெரிய லாஸ் வந்து திமுகவுக்கு ஏற்படுத்தியிருக்காது. அட் த சேம் டைம் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் கூட இருக்கிறது அப்படின்றது அந்த வின்னபிலிட்டி ஃபேக்டர் வந்து ஈஸியாக சாத்தியப்படுத்தும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இருந்துட்டாலுமே இந்த இழுபறி நீடிச்சிட்டு இருக்கிறதுனால இது வந்து ராஜ்யசபாவில் வந்து எஃபெக்ட் ஆகுமா அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்குது. என்ன காரணம்னு பார்த்துட்டோம்னா, மாநிலங்களவை தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் வந்து நாளையோட முடிவடையுது. ஆனால் இப்போ வரைக்குமே வந்து பார்த்துட்டோம்னா இங்கே தமிழ்நாட்டில் இருந்துட்டு எந்த உறுப்பினர்களும் அங்கே நாமினேட் பண்ணலை. காரணம் என்னென்னா, இப்போ வரைக்கும் இந்த கூட்டணி குறித்த தகவல் வந்து இப்போ வரைக்குமே அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படலை. அப்படிங்கிறனால அதுக்கான இழுபறி நடந்துகிட்டு இருக்கு. அதனாலேயே வந்து அங்கே இன்னுமே வேட்புமனு தாக்கல் வந்து இப்போ வரைக்கும் பண்ணப்படலை. ஆனால் நாளைக்கு தான் அதுக்கான கடைசி டேட்டு, கால அவகாசம் வந்து நாளையோட முடியுது, காலக்கெடு வந்து அதுக்கு வச்சுட்டாங்க. அப்படிங்கிறப்போ இந்த இழுபறி இன்னுமே நீடிச்சிட்டு இருந்துட்டா, இன்றைக்கி வந்து முடிஞ்ச வரைக்கும் இன்றைக்கி கன்ஃபார்ம் ஆகிடுன்னு வச்சுக்கிட்டாலுமே இந்த இழுபறி ஒருவேளை நீடிக்குது அப்படிங்கும்போது அது வந்து அங்கே அஃபெக்ட் ஆகுங்களா சார்? நிச்சயமாக இன்றைக்கி அவங்க வந்து அனௌன்ஸ் பண்ணியே ஆகணும். நேற்று வந்து பேச்சுவார்த்தையில் கூட முதலமைச்சரை பொறுத்தவரையில் 50 பேஜஸ் வந்து நாமினேஷனை பொறுத்தவரையில் நீங்கள் வந்து ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. உங்களுடைய சொத்து மதிப்பு எல்லாத்தையும் நீங்கள் கொடுக்கணும். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அதில் இருக்குது, டெக்னிக்காலிட்டிஸ்லாம் இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் வந்து உங்களுடைய முடிவை வந்து இன்றைக்குள்ளே சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா ராஜ்யசபாவை பொறுத்தவரையில் ராஜ்யசபா தேர்தலில் நீங்கள் வந்து ஒரு வேட்பாளர் வெற்றி பெறணும்னா 34 சட்டமன்ற உறுப்பினர்களுடைய ஆதரவு அப்படின்றது தேவைப்படுகிறது. இப்போ திமுகவை பொறுத்தவரையில் ஒரு ராஜ்யசபா கொடுக்கறதுக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்காங்க. காங்கிரஸை பொறுத்தவரையில் என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபஸ்ட்டு அவர்களுடைய டிமாண்டுன்றது 40 இருந்தது, 40+1 இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் இறங்கி வந்து 35 அவங்க வந்து கொண்டு வராங்க. ஏன்னா 34ன்றது வந்து உங்களுக்கு ராஜ்யசபா தேர்தலில் வந்து வந்தது அப்படின்னா அவங்க வந்து அவர்களுடைய மெம்பர்ஸை வச்சு நாமினேட் பண்ண முடியும் அப்படின்றது அவர்களுடைய கணக்காக இருந்தது. திமுக வந்து இப்போ நாங்கள் அவ்வளோலாம் கொடுக்க முடியாது, 27 தான் கொடுக்க முடியும், 27+1 அப்படின்றது சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி வந்து 27+1 அப்படின்றத அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணிடுவாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி 2 பேரும் கூட்டணிக்கு சம்மதம் தெரிவிச்சிருக்கோம் அப்படின்றது மட்டும்தான் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ராஜ்யசபா தேர்தலில் இந்த மாதிரி காங்கிரஸ் கட்சி சார்பில் ஒரு இடம் நாங்கள் ஒதுக்கியிருக்கோம், ஒருவர் வந்து காங்கிரஸ் சார்பில் நாமினேட் பண்ணப்படுவார் அப்படின்றது தான் அந்த அறிக்கையாக வரும்னு நான் நினைக்கிறேன். இவ்வளோ இடங்கள் வந்து எம்எல்ஏ இடங்கள் வந்து நாங்கள் கொடுக்க போகிறோம் அப்படின்றதெல்லாம் அஃபிஷியலாக இன்றைக்கி கம்யூனிகேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி இழுபறியாக இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு ஒரு முற்றுப்புள்ளி. காங்கிரஸ் வந்து வேறு எங்கேயும் போகலாங்க, எங்களோட தான் இருக்குது அப்படின்றத இன்றைக்கி வந்து ஃபார்மலாக கம்யூனிகேட் பண்ணுவாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்போ திமுக சார்பில் வந்து 4 இடங்கள் வந்து நாமினேட் பண்ண முடியும். இந்த ராஜ்யசபா மொத்தம் 6 சீட் வேக்கண்டு, அதில் 4 வந்து திமுக சார்பில் நாமினேட் பண்ண முடியும், 2 வந்து ஏடிஎம்கே சார்பில் நாமினேட் பண்ண முடியும். இப்போ டிஎம்கே சார்பில் யார் யாருக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம பேசும்போது கூட என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கான்ஸ்டன்டன் ரவீந்திரன் அவருக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை ஜோயல் அப்படின்னு இளைஞரணியில் இருக்கிறாரு. ஸோ இப்போ ரீசெண்டாக கூட ஒரு உதயநிதிக்காக ஒரு பாடல்லாம் வெளியிட்டிருப்பார். ஸோ அவருக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்கிறாங்க. அப்புறம் வந்து அப்துல்லாவுக்கு வாய்ப்பு இருப்பதா சொல்கிறாங்க. அப்துல்லா ஏற்கனவே வந்து அவர் ராஜ்யசபா எம்பியாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து மீண்டும் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா அப்படின்றது எனக்கு ஒரு டவுட்டு தான். அது பிறகு திருச்சி சிவாவுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்புறம் தேமுதிக சார்பில் சுதீஷ்க்கு கொடுக்க போகிறாங்க. ஆல்ரெடி நேற்று ஒதுக்கிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. பட் சுதீஷை வந்து ஃபார்மலாக பிரேமலதா விஜயகாந்த் வந்து அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன், இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்.
ஸோ இன்னொரு சீட் அப்படின்றது காங்கிரஸ் சார்பில் யாருக்கு கொடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு பெரிய எதிர்பார்ப்பாக இருக்குது. இந்த மாதிரி சூழல்ல திமுக காங்கிரஸ் கூட்டணியில வந்து சரி இதுக்கான ஒரு பேச்சுவார்த்தை வந்து ஒரு சுமூக முடிவு எட்டப்படணும், ரெண்டு பேருக்கும் ஒரு இணக்கமான சூழல் நடந்தாதான் இந்த கூட்டணி, அதாவது இந்த தேர்தலில் வந்து நாம வந்து நம்மளுடைய வெற்றி வாய்ப்பு வந்து நிரூபிக்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காங்க. இதுக்கு பின்னாடி இருக்கிறது யாருன்னு சொல்லிட்டு காலையில் ஒரு செய்தியில் படித்தேன். அதாவது இதுக்கு பின்னாடி வந்து திமுக தரப்பில் கனிமொழி எம்பியுமே காங்கிரஸ் தரப்பில் வந்துட்டு கார்த்தி சிதம்பரம் அவர்களும் வந்து இருக்கிறதா சொல்லப்படுது. நீங்கள் என்ன சார்? சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த கிரிஷ் சோடங்கர் வந்து காங்கிரஸ் கட்சியுடைய மேலிட பொறுப்பாளர். அவர் தலைமையில் தான் இந்த குழுவை ஃபார்ம் பண்ணாங்க. அவர் ஃபார்ம் பண்ணும்போதே அவங்களுக்கு நிச்சயமாக தெரியும் திமுகவுக்கு இவர் வந்து வேலைக்கு ஆக மாட்டார் அப்படின்னா. அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக ரொம்ப ஸ்ட்ராட்டஜிக் ட்ரிவனாக இருந்தார். இப்போ எப்போயுமே நீங்கள் வந்து ஒரு அலைன் ஸ்டாக் பண்ணும்போது அக்கமடேட்டிவாக இருக்கணும்னு நினைப்பாங்க. நீங்கள் வந்து கட் அண்ட் ரைட்டாலாம் பேச முடியாது. காங்கிரஸ் கட்சியுடைய தமிழ்நாடு மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கரை பொறுத்தவரையில் அவர் வந்து கட் அண்ட் ரைட்டாக இருக்கக்கூடிய ஒரு நபர் மாதிரி தெரிகிறாரு. ரெண்டாவது வந்து மீடியா ஃப்ரீக்காகவும் இருக்கார். இப்போ என்ன உள்ளே பேசுகிறோமோ அதை வந்து வெளியே வந்து சொல்கிறது, அதை லீக் பண்ணி விடுறது, இந்த மாதிரியான அப்ரோச் வந்து திமுகவுக்கு பெரிய வகையில் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்திடுச்சு. என்ன இந்த மாதிரி போய் நடந்ததெல்லாம் வெளியே சொல்கிறாரு அப்படின்ற ஒரு அதிருப்தி அவங்களுக்கு ஏற்படுத்தினது. இப்போ நீங்கள் இதே இது பார்த்தீங்கன்னா 2016 அந்த சமயத்தில் 41 இடங்கள் கொடுத்தாங்க திமுக கூட்டணியில், காங்கிரஸுக்கு 41 இடங்கள் கொடுத்தாங்க. நான் அப்போ டெல்லியில் இருக்கும்போது முகுல் வாஸ்னிக் அப்படின்றவர் இருந்தார். ஸோ இப்போ முகுல் வாஸ்னிக் தான் அதை இனிஷியேட் பண்ணார். அப்போ EVK இளங்கோவன்லாம் இருந்தாங்க. ஸோ அந்த கூட்டணி பேச்சுவார்த்தை அப்படின்றது கொஞ்சம் கான்ஃபிடென்ஷியலாக வச்சுருப்பாங்க. அந்த டெல்லி தலைமைக்கும் இங்கே இருக்கக்கூடிய தலைமைக்கும் தான் தெரியும். மற்றதெல்லாம் வந்து சும்மா வந்து அசம்ஷன்ஸாக சொல்லக்கூடிய தகவல்களாக தான் இருக்கும். இவர் வந்து ஊடகங்களுக்கே சொல்கிறாரு, நாங்கள் கேட்கக்கூடிய டிமாண்ட் இதுவாக இருக்குது, ஆனால் திமுக இவ்வளோ தான் கொடுப்பேன்னு சொல்கிறாங்க, எங்களை வந்து டிவிக்கே ரெக்கக்னைஸ் பண்ணுது, விஜய் வந்து ராகுல் காந்தியை ரெக்கக்னைஸ் பண்ணுறாரு, அவர்களுக்கு 40 வயதுக்கு குறைவானவர்களுடைய வாக்குகள் அதிகமாக இருக்குது அப்படின்ற மாதிரியான பேச்செல்லாம் இருக்குல்ல. இது வந்து ஒரு அலைன்ஸில் இருக்கும்போது ஒரு பெரிய பாதிப்பை வந்து அட் பர்சனல் லெவலே ஏற்படுத்தும். அதனால் திமுகவுக்கும் சோடங்கருக்கும் செட் ஆகலை அப்படின்றது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இந்த தகவலை வந்து சிதம்பரத்துக்கு கார்த்திக் சிதம்பரமே பலமுறை சொல்லியிருக்காரு, இந்த வே ஆஃப் அப்ரோச் அப்படின்றது சரியில்லை அப்படின்னு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இதை வந்து இனிஷியலாகவே பல்ஸ் பண்ணிட்டாங்க திமுக. அவங்க என்ன பண்ணாங்கன்னா, TR பாலு தலைமையிலான குழு வந்து கிரிஷ் சோடங்கரோட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க அப்படின்னா அது இன்னும் ஒர்சனாகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால வந்து கனிமொழிகிட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறோம். ஏன்னா கனிமொழியை பொறுத்தவரையில் அவங்க ரொம்ப தன்மையாக வந்து அவங்களுடைய அப்ரோச்சே தன்மையாக இருக்கும். நான் பர்சனலாக பேசியிருக்கேன், பழகியிருக்கேன். ஸோ அவங்க வந்து ரொம்ப தன்மையாக பேசுவாங்க, ரொம்ப அக்கமடேட்டிவாக உங்களுடைய அந்த மனதிலேருந்து வரக்கூடிய விஷயம் என்ன அப்படின்றத உள்வாங்கிட்டு அவர்களுடைய கருத்துக்களை சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவர்களோட நடந்த பேச்சுவார்த்தையிலையும் அவங்க ரொம்ப உறுதியாக சொல்லிட்டாங்க, திமுக தலைமையை பொறுத்தவரையில் 25 இடங்கள் தான் கொடுப்பதற்கு தயாராக இருக்காங்க, உங்களுடைய பொட்டென்ஷியல் அவ்வளோதான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்றத வந்து ரொம்ப கிளியராகவே அவங்க வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கு பிறகு கிரிஷ் சோடங்கர் வந்து கொஞ்சம் அஃபண்டாகி தான் அவர் போய் ராகுல் காந்தியை சந்தித்து ராகுல் காந்திகிட்ட இந்த மாதிரி அவங்க வந்து அந்த நம்பர்ஸ்லேருந்து வரவே மாட்டுறாங்க, இந்த மாதிரி நெருக்கடி கொடுக்குறாங்க அப்படின்லாம் நிறைய விஷயங்கள் அவர் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதற்கு பிறகு இது எப்படியாவது பேட்சப் பண்ணணும் அப்படின்னு டெல்லி தலைமையும் நினைக்கிறாங்க. பிகினிங்லேயே சொன்னல, அவர்களுடைய நோக்கம் வந்து திமுக கூட்டணியோட தொடரக்கூடாது அப்படின்னா அவங்க 2 மாதத்துக்கு முன்னாடியே எக்ஸிட் ஆகிருப்பாங்க. டிவிக்கோட அவர்களுடைய பார்கெனை கொஞ்சம் அதிகப்படுத்தியிருப்பாங்க. ஓகே, கிரவுண்ட் ஒர்க்கும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணியிருப்பாங்க. அவங்க எதுவுமே பண்ணாமல் எங்களுக்கு வந்து கூடுதல் இடங்கள் வேணும் அப்படின்ற ஒரு டிமாண்டில் வந்து டிஎம்கேயை தொடர்ச்சியாக அவங்க வந்து அப்ரோச் பண்ணும்போது அவங்க டிஎம்கே கூட்டணியில் தான் தொடர விரும்புகிறாங்க. ஆனால் அவர்களுடைய எதிர்பார்ப்புகள் அப்படின்றது 25 இருக்கக்கூடாது, அதற்கு மேலே இருக்கணும் அப்படின்றது தான் இன்றைக்கி வந்து அது சாத்தியமாயிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதற்கு பின்னாடி நீங்கள் சொன்ன மாதிரி கார்த்திக் சிதம்பரம் ஒர்க் பண்ணியிருக்காரு, கனிமொழி அவர்கள் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ரெண்டாவது சிதம்பரத்துடைய ஒர்க் அப்படின்றது பெரிய அளவில் இருந்தது. தன்னுடைய பெண்ணுடைய நிச்சயதார்த்தம் நேற்று இருந்தாலும் செல்வ பெருந்தகை வந்து ரவுண்ட் த கிளாக் வந்து பார்த்திங்கன்னா எல்லா இடங்கள்லையும் அவர் வந்து அதை சுமூகமாக ஹேண்டில் பண்ண விஷயம், இது எல்லாமே வந்து சேர்ந்து தான் இந்த அலைன்ஸை வந்து சாத்தியப்படுத்தியிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட திமுக காங்கிரஸ் 2 கூட்டணியும் வந்து கிட்டத்தட்ட முடிவு ஆயிடுச்சு, உறுதி ஆயிடுச்சுன்னே சொல்லப்படுது. இது வந்து எதிர்க்கட்சியில் எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? குறிப்பாக சொல்லணும்னா அதிமுகவுடைய கூட்டணியாக இருக்கட்டும், இப்போ வளர்ந்து வர கட்சியான தாவேக்காவாக இருக்கட்டும், இந்த 2 கட்சிகளுக்கும் திமுக காங்கிரஸ் கூட்டணி வந்து எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்? எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும்ன்றது நம்ம பேசுறதுக்கு முன்னாடி இப்போ திமுக காங்கிரஸ் என்ன பண்ணுவாங்கன்றத சொல்கிறேன். மேபி வியூவர்ஸ்க்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ இவ்வளோ நாளாக வந்து நாஸ்டி ஆயிடுச்சு இந்த கான்வர்சேஷன் எல்லாமே. பார்த்தீங்க அப்படின்னா டே பை டே வந்து நீயா நானா அப்படின்ற மாதிரி மாறி இருந்தது இல்லையா? இப்போ சிதம்பரத்தை வச்சு அஃபீஷியலாக முதலமைச்சர் அவர்கள் வந்து இந்த கூட்டணியை உறுதிப்படுத்துவார். அதற்கு பிறகு பேட்சப் ஒர்க் நிறையா பண்ண ஆரம்பிப்பாங்க. இப்போ காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய தலைவர்கள் இங்கே வருவாங்க. அதே மாதிரி ராகுல் காந்தியுடைய விசிட் வந்து எக்ஸ்பெக்டட் இந்த வீக்லேயும்.
ஸோ இப்போ ராகுல் காந்தி வந்து மீண்டும் ஒரு பெரிய பிரம்மாண்டமான ஒரு மாநாடு பிளான் பண்ணுவாங்க. ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு 9ஆம் தேதி திருச்சியில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு மாநாடு வந்து நடத்துகிறாங்க. நேரு தான் அதை ஒருங்கிணைக்கிறாரு. ஸ்டாலின் தொடரட்டும் தமிழ்நாடு வெல்லட்டும் அப்படின்றது தான் அந்த டேக்லைனு, கேம்பெயினுடைய டேக்லைனு. அந்த மாநாட்டில் ராகுல் காந்தி கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒருவேளை இது வந்து சீல்ட் ஆயிடுச்சு, கன்ஃபார்ம்ட் ஆயிடுச்சு, இன்றைக்கி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்பு அப்படின்றது அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போது ஒன்ஸ் ராகுல் காந்தி வந்துட்டார் அப்படின்னா காங்கிரஸ் நிர்வாகிகளுடைய மனது மாறிடும் நான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் வந்து நிர்வாகிகளுடைய தொண்டர்களுடைய மனதை பிரதிபலித்தார். அதனால தான் இந்த பார்கெயின்றது ரொம்ப டஃப்பான பார்கெயினாக இருந்தது. ஸோ இப்போ ஒன்ஸ் அவர் வந்துட்டார் அப்படின்னா ஐ திங்க் அது கூல் டவுன் ஆயிரும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்கள் கேட்ட மாதிரி இந்த அலைன்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இது வந்து நிச்சயமாக ஒரு பெரிய நெருக்கடி தான். இப்போ இந்திய அலைன்ஸை பொறுத்தவரையில் ஒரு பெரிய மேஜர் பார்ட்னர்ஸ்னு யாருமே இல்லை. அங்கே வந்து நீங்கள் பாஜக, அப்புறம் அன்புமணி தலைமையிலான பாமக, இவர்களை தவிர்த்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு யூனிக்கான ஒரு அவங்களுக்குன்னு ஒரு செல்வாக்கு இருக்கக்கூடிய தலைவர்கள் அப்படின்றது பெரிய அளவில் கிடையாது. டிடிவி தினகர்லாம் இருந்தாலும் அவருக்கு அந்த 2021 இருந்த மொமெண்டம் அப்படின்றது நிச்சயமாக இந்த தேர்தலில் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா சசிகலா அதுலேயும் வந்து ஒரு ஸ்பிளிட்டை வந்து பண்ணுறாங்க, ஓபிஎஸ் வந்து ஒரு ஸ்பிளிட் பண்ணுறாரு. அப்போ முக்குளத்தோர் வாக்குகள் டிடிவி தினகரன் அந்த பக்கம் இருக்கிறதுனால ஒட்டுமொத்தமாக போகும் அப்படின்னு நம்ம வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துட முடியாது. அதனால் இப்போ திமுக அலைன்ஸ் ஸ்ட்ராங்காக உங்களுக்கு வந்து என்டி அலைன்ஸ்க்கு அது ஒரு பெரிய ஒரு செக்கு தான் நான் நினைக்கிறேன். விஜயை பொறுத்தவரையில் அவர் வந்து ஒரு அன்டெஸ்டட் பிளேயர். அவருடைய இமேஜ் ரொம்ப பெருசாக இருக்குது. அவருக்கு எவ்வளோ வாக்கு வங்கி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. அதனால தான் எல்லா கட்சிகளும் எப்படியாவது நம்ம வந்து ஒரு இந்த தேர்தலை பொறுத்தவரையில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஒவ்வொரு ஓட்டுமே ரொம்ப முக்கியம்னு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அதனால் விஜய் வந்து ஸ்பாய்லராக இருப்பாரா, கிங் மேக்கராக இருப்பாரா, இல்லை கிங்காக மாறுவாரா அப்படின்றது தெரியல. விஜய்ன்ற ஒரு பிம்பம் வந்து பெரிய லெவலில் இருக்குது அப்படின்ற ஒரு பயம் மட்டும் எல்லாத்துக்கும் இருக்குது அப்படின்றது மட்டும் புரியுது. திமுக காங்கிரஸ் கூட்டணி கிட்டத்தட்ட உறுதியாக இருக்குது. இது தொடர்பாக நிறைய விஷயங்கள் இப்போ பேசப்பட்டிருக்கு. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள்.